மாடு மேய்க்க சென்ற இடத்திலே பெண் ஒருவரை முதலை இழுத்துச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. இது வவுனியா மாவட்டத்தினுடைய சூடுகந்த பிளவு பகுதியிலேயே நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்தை தெளிவாக பார்க்கின்ற பொழுது நேற்றைய தினம் இறந்த பெண்ணும் பெண்ணுடைய மகன் மற்றும் ஏனையவர்களும் மாடு மேய்ப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். தினமும் ஒரு ஆத்தங்கரையை கடந்துதான் இவர்கள் மாடு மேய்த்து வருவது வழமை. அதே போன்று நேற்று மதியமும் இவர்கள் அந்த ஆற்றங்கரையை கடப்பதற்காக இந்த பெண் ஒருவர் ஆற்றிலே இறங்கி இருக்கிறார். இறங்கிய உடனே அந்த ஆற்றுக்குள் இருந்த முதலை இவனுடைய காலை பிடித்து இழுத்திருக்கிறது. காலை பிடித்து இழுத்தவுடன் பெண் தண்ணியில் விழுந்ததை ஏனையவர்களும் இவருடைய மகனும் பார்த்திருக்கிறார்கள். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் குறித்த பெண்ணை முதலையிடம் இருந்து காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறது. விழுந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக இவருடைய மகனும் ஏனையவர்களும் பல முயற்சிகள் எடுத்த போதும் முதலையிடம் இருந்து இந்த பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை. பல மணி நேரத்துக்கு பின்னர், பல முயற்சிகள் எடுத்ததற்கு பின்னர் அந்த ஆற்றிலே காணப்படுகின்ற முதலை பாலி என்கின்ற ஒரு குழிக்குள்ளே குறித்த பெண்ணினுடைய சடலத்தை நேற்று அயலவர்களால் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் சூடுவந்த பிளவு பகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இவருடைய ஒரு மகன் 2 சிறுநீரகங்களையும் இழந்த நிலையில் குறித்த தாய் இவரை வைத்து பராமரித்து வந்ததென்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மனித உயிர்களை காவு கொள்ளும் சம்பவங்களிலிருந்து மக்களை பாதுகாத்து கொள்ளும் வகையிலே இது ஒரு விழிப்புணர்வு செய்தியாகவே நான் பதிவிடுகின்றேன். ராசையா ஜெயசங்கர். எனது இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்க. மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன்.